சங்க காலத்துல பாண்டிய மன்னரோட முக்கிய தலைநகரமா இருந்த கொற்கையில பாண்டிய மன்னரோட ஒரே மகனான நம்ம நெடுஞ்செழிய பாண்டியன் கொற்கை துறைமுகத்துல நடக்கிற முத்து குளித்தலோட அழகையும் பல நாட்டு மக்கள் நடக்கும் வணிகத்தையும் இயற்கை அழகை உள்ளடக்கிய சூரிய மரபையும் அவர் மனதை ரொம்ப ஆட்கொண்டுச்சு. எப்பா, என்ன மாதிரி ஒரு இயற்கை அழகை உள்ளடக்கி ஒரு இடமா இருக்கு. காலம் முழுவதும் இந்த இயற்கை அழகை ரசித்தாலும் நாட்கள் பத்தாது போல இருக்கே. நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் பாண்டிய மன்னரோட ஒரே மகன் தான் நம்ம நெடுஞ்செழிய பாண்டியன். தான் இளவரசர் சரியான கல்வியை கற்கலன்னு தான் தந்தை கொற்கையில இருக்கிற உயர்கல்வி கொடுத்துக்கு படிக்கிறதுக்காக அனுப்புறாரு. கூட வந்த காவலாளிகளிடம் இருந்து எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறாரு. இதே நேரத்துல மதுரையில அரசனும் அரசியும் துரோகத்தாலையும் சூழ்ச்சியாலையும் தம் தம்பியான செங்கை பாண்டியனாலேயே கொல்லப்படுறாங்க. அப்ப அந்த இறந்த செய்தி கூட தெரியாம இருக்கிற நம்ம நெடுஞ்செழிய பாண்டியன் சாதாரண மனிதனா கொற்கையில வாழ்றாரு. அப்ப அந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு சில கல்வர்கள் தான் வேலையை காட்ட முயல்றாங்க. அப்ப திடீர்னு வந்த ஒரு மர்ம மனிதர் அவங்க எல்லாத்தையும் வீழ்த்தி நம்ம நெடுஞ்செழிய பாண்டியனை காப்பாத்துறாரு. அப்ப நீங்க யாரு நம்ம நெடுஞ்செழிய பாண்டியன் கேக்குறப்ப, நான் தான் பாண்டியர்களோட ரத்த முத்திரை வீரன், அது மட்டும் இல்லாம பாண்டிய மன்னர்களோட ஆபத்து உதவியை நான் தான், என் கூட இருக்கிறாள் இவள் தான் காதலி, இவள் பேரு பூங்குழலி. அப்படி அது மட்டும் இல்லாம அரசனும் அரசியும் உங்க சித்தப்பாவான செங்கை பாண்டியனாலேயே சூழ்ச்சியாலையும் துரோகத்தையும் கொல்லப்பட்டாங்கன்னு சொன்னோன்னே நம்ம நெடுஞ்செழிய பாண்டியன் கண் கலங்குறாருங்க. எப்படியாச்சும் அவங்கள நம்ம திருப்பி பழி வாங்கணும்னு சொல்லிட்டு துடிக்கிறாருங்க. உண்மையா இருந்த பல வீரர்களை சிறையில் அடிச்சாரு செங்கை பாண்டியன். கொற்கை, மதுரை போன்ற பல ஊர்களில் இருந்து உண்மையான வீரர்களை ஒன்று சேர்த்து பூங்குழலியும் ஆரணும் இளவரசனும் படையை உருவாக்குனாங்க. ஒரு வாக்கியங்கள் மூலங்க தலையலங்கானம் என்ற ஊர்ல செங்கை பாண்டியனுக்கும் நெடுஞ்செழிய பாண்டியனுக்கும் இடையே ஒரு போர் நடக்குது. அந்த போரை தலைமை தாங்கியது நம்ம மாறன் தான். இந்த போர்ல நம்ம நெடுஞ்செழிய பாண்டியன் வெற்றி பெற்றாரு. இளம் வயதிலே வெற்றி பெற்றதால தலையலங்கானத்து சிறு வென்ற பாண்டியன் என்று அன்போடு பாண்டிய மக்களால் அழைக்கப்படுறாரு. இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமா இருந்த மாறனும் பூங்குழலியும் கொற்கைக்கு முக்கிய பொறுப்புக்கு வந்தாங்க. இதான் நம்ம தலையலங்கானத்து சிறு வென்ற பாண்டியனோட வரலாறு.